ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயுபதி அகாடமியோட ஆஃப்லைன் ட்ரைனிங் டே 3. சரி, அன்றைக்கி காலையிலே நம்ம வந்து மார்னிங்கே ஹில் ப்ராக்டிஸ் வந்து 5 o'clock போய்ட்டு வந்து 6 மணிக்கெலாம் வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, கிரவுண்டில் வந்து நம்ம பசங்க வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல்ஸ் ஓடணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அவங்களோட இது பண்ண முடியும். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க ட்ரையல் ஓடிருக்காங்க, 5 minutesல ஓடிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி உங்களால் முடியும் ப்ரோ அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி ஒரு 4:20 ஓட வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 seconds குறைச்சிட்டாரு. அதுக்கடுத்து அவங்ககிட்ட வந்து லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இங்கே மிஸ்டேக் பண்ணிங்க ப்ரோ, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு ப்ரோ, இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் நீங்கள் அண்டர் 4 minutes ஓடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கூட்டு போனோம். ஓகே நண்பா, அந்த மோட்டிவேஷன் டிப்ஸ் வந்து தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலுக்கான நம்ம வாயுபதி அகாடமியோட ஆஃப்லைன் ட்ரைனிங் டே 3. சரிங்களா, இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம சிறப்பாக முடிச்சாச்சு. டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:36. சரியா, இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க நம்ம டீமில். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ட்ரையல்ஸ் பார்த்துருந்தோம். சரியா, அவங்க வந்து ஒரு 2 weeks முன்னாடி ட்ரையல்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட டைமிங் வந்து 4:20, 4 நிமிஷம் 20 செகண்ட். இதையே இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தனியாக பண்ணும்போது அவங்களோட பெர்சனல் பெஸ்ட் டைமிங் வராது. சரியா, அதே இது நம்ம கூட பார்ட்னருக்கோ ஆள் இருக்காங்க, பண்ணிட்டு ப்ராப்பரா செஷன் பண்ணிட்டு உங்களால முடியும் அப்படி சொல்லும்போது புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டைமிங் வரும். சரி, அதனால நீ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான மார்க் நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப எனக்கே வந்து கால் பண்ணி கேட்கல வந்து அப்புறம் நான் லாஸ்ட் இயர் வந்து பிசிக்கல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன், ஆனா இந்த வாட்டி விட்டுறக்கூடாது, எனக்கு ஏஜ் வந்து 33 ஆகுது 34 ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி சொல்றாங்க. சரியா, அதனால வாய்ப்பு வந்து எப்போதுமே கிடைக்காது. சரியா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து கம்மி தான். எப்படியா, வேகன்சி வந்து கம்மி தான். அதனால நீங்க 65 மார்க்ஸுக்கு மேல யாரு வச்சிருக்காங்களோ மார்க்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து பிசிக்கல் வந்து கண்டிப்பா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் வந்து அசால்ட்டா இருக்காங்க, ஓடிடலான்னு. சரியா, நம்ம வந்து 1 கிலோமீட்டர் வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடணும் அப்படின்னா நம்ம வந்து 4 நிமிஷத்துலயே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, 4 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க எல்லாருமே ஓரளவு நல்லா சேஃப் மார்க் வச்சிருக்கீங்க. இப்பவே நம்ம ப்ராக்டிஸ் வந்து ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னா இப்பவே நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போக முடியும். சரி, எடுத்தோடனே நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரியா, அதனால இன்ஜுரி வராம இருக்கணும், ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணணும், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும், ப்ராப்பரா டயட் அண்ட் ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா, இது வந்து ரொட்டேஷனா இருக்கணும். நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும், ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்பரா சாப்பிடணும். இது வந்து ரொட்டேஷனா இருக்கணும். சரிங்களா, இதுல ஏதாவது ஒண்ணு வந்து டேலி ஆகல, ஏதாவது ஒண்ணு வந்து லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா இன்ஜுரி வந்துடும். ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கலையா பெர்ஃபார்மன்ஸ் வராது, இன்ஜுரி வந்துடும். ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணாம ஏதாச்சும் டெய்லி ரோட்ல ரைட் பண்ணலாம். சரியா, கிரவுண்ட் வந்து மேடு பண்ணாம இருக்கலாம், ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாம இருக்கலாம், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணாம இருக்கலாம், இன்ஜுரி வந்துடும். ப்ராப்பரா டயட் ஃபுட்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுக்காம இருக்கலாம், இன்ஜுரி வந்துடும். சரியா, மூணுமே நீங்க பேலன்ஸா கொண்டு போனா மட்டுமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அதனால இதுல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க 1 கிலோமீட்டர் டைமிங் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதை தக்க வச்சுக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ள வருதா தக்க வச்சுக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு மேல வருதா கண்டிப்பா இப்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எஸ்எஸ்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 100 மார்க்ஸ் மேல வச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஆஃப்லைன் கால் பண்ணி கேட்டு அதுக்கடுத்து ப்ரோ முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. சரியா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, எக்ஸாம்ல வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாம இருப்பாங்க, ஆனா பிசிக்கல் நல்லா வரும். ஆனா நல்ல மார்க் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் வராது. இது இயல்பு. சரியா, அதனால எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க? சரி, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோ நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இப்போ பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லை. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நாளைக்கு லாஸ் கிடைக்கலாம். சரியா, நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா பெர்மனன்ட் கிடையாது. சரியா, ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்களை வேலையில இருந்து கூட தூக்கலாம். சரியா, இது வந்து பெர்மனன்ட் ஜாப். சரியா, அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரியா, ஓகே நண்பா. நம்ம ட்ரைனிங்ல வந்து நம்ம வாயுபதி அகாடமி வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து கோயிங்ல இருக்கு. சரியா, இப்போ நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ப்ராப்பரா ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரைனிங், ப்ராப்பரா மோட்டிவேஷன், ப்ராப்பரா ஃபுட்டு டயட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும். சரி, அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா, நீங்க வந்து ப்ராப்பரா பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ். சரியா, கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் படிக்க போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வரலாம் உட்காந்து படிப்போம், எல்லாம் ரீல்ஸ் பார்ப்போம், காலைல 1 மணி 2 மணி தான் தூங்குவோம்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். 9 o'clock தூங்கிடணும். 10 மணியா 10 மணிக்கு தூங்கிடணும். மினிமம் 7 to 8 hours ரெஸ்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர் தண்ணி எடுக்கணும். சரியா? நம்ம தனியாக பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறோம், 500 மீட்டர் ஓடுறோம் அப்படின்னா அடுத்த 500 மீட்டர் ஓட எனர்ஜி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்லோ ஆயிரும். ஆனால் டீமாக ஓடும்போது அப்படி இருக்காது. காலைல ட்ரையல் ஓடணும் பார்த்தீங்கல்ல, ஒரே ஸ்பீடு. சரியா? அதனால யாருமே வந்து நம்பிக்கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து உடனே எதிர்பார்க்காதீங்க. எடுத்த உடனே ஸ்பீடா ஓடாதீங்க. சரியா? ஷூ போடாம ஓடாதீங்க. மேடு பள்ளமா இருக்கிற இடத்துல ஓடாதீங்க. டெய்லி ரோட்ல ஓடாதீங்க. சரியா? ப்ராப்பரான ஹைட்ரேஷன் எடுக்காம ஓடாதீங்க. ப்ராப்பரான டயட் அண்ட் ஃபுட் எடுக்காம ஓடாதீங்க. ப்ராப்பரா தூங்காம ஓடாதீங்க. சரியா? எல்லாமே இருக்குது. நீங்க அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா இன்ஜுரி வந்துடும். கடைசி நேரத்தில் ஹெவியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்ஜுரி வந்துடும். சரியா? நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவை. சரியா? அதாவது லாங் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்க ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகம் தேவையில்ல, நிதானம் தான் தேவை. நமக்கு வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட் இருக்கு. 4 நிமிஷத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வேகமா எடுத்து ஓட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 500 மீட்டருக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவாயிரும். அதுக்கு டிராப் பண்ணிடும். சரியா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. சரி, நீங்க 35 kgs வந்து 2 நிமிஷத்துல ஓடனா 100 மீட்டர் அதை நீங்க நடந்து போனா கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா 1 கிலோமீட்டர் 4 மினிட்ஸ்ல ஓடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற அளவுக்கு ஓடணும். ஓரளவுக்கு வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணணும். சரியா? நம்ம எல்லாம் பண்ணும்போது தான் ஃபிட்னஸ் குறைக்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதனால யாரும் வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. சரியா? ஒரு நல்ல லைஃபை சூஸ் பண்ணிருக்கீங்க. கடவுள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நல்லா மார்க் கொடுத்துருக்கீங்க. பிசிக்கல் கிளியர் பண்ணா உங்களுக்கு ஜாப்பு. சரியா? ஒரு டெடிகேஷனா கன்சிஸ்டன்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படி கம்மிங் டேஸ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவோம். வீக்கெண்ட் நம்ம வந்து ட்ரையல்ஸ் பார்ப்போம். அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? என்ன நம்பி வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. அப்படின்னா நீங்களும் ஆஃப்லைன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணி நீங்களும் ஆஃப்லைன் ட்ரைனிங் வேணுமா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.